இந்த எக்ஸல் 100 BS6ல பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எரியல வந்துச்சு. இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது முக்கியம் இல்லை, இந்த ஹெட்லைட்டு டிசி கரண்டா ஏசி கரண்டா தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸல் 100 BS6 நிறைய பேருக்கு வந்து நமக்கு அந்த ஐஎஸ்ஜி பாக்ஸ் வருது, ஸோ காயிலிருந்து லைன் வருது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆக்சுவலி கிடையாது. இந்த சுவிட்சில் உங்களுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சுவிட்சில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த இருக்குங்களா, ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு லைன். ஸோ எக்ஸல் 100 எக்ஸ்டிவிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைன்லாம் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆன் பண்ணோடனே வரக்கூடிய லைன் தான் இந்த ஆரஞ்சு. ஸோ ஹெட்லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஆரஞ்சு லைன் தான் இன்புட்டு. அப்புறம் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச்லேருந்து அவுட்புட் வந்து இந்த கிரே வந்து டிம் அண்ட் பிரைட் சுவிட்சுக்கு காமனாக போகுது. ஸோ டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச் காமனாக போனோடனே இந்த 2 லைன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சுவிட்சுக்கு ஹெட்லைட்டுக்கு வரும். ஸோ இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ஏன் டிசி கரண்ட்டுன்றோம் ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த ஐஎஸ்ஜி பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ரெட்டில் பிளாக், அதாவது பிளாக் வித் ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எர்த் லைன் தான். ஆனால் இந்த எர்த் லைன் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே ஐஎஸ்ஜி பாக்ஸ்லேருந்து தான் இந்த எர்த் லைன் கிடைக்கும். வண்டியை ஆஃப் பண்ணிட்டால் வண்டியை இந்த எர்த் லைன் கட் ஆயிரும். மிச்ச வண்டி மாதிரி எர்த் லைன் வந்துக்கிட்டே இருக்காது. இது வண்டி எப்போ சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இதில் பிளாக் வித் ரெட்டில் எர்த் லைன் வரும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ண எரியுதுன்றனால இது காயில் கரண்ட்டில் வருதுன்னு நினைக்கோன்னா, இது பியூர் டிசி, பட் எர்த் லைன் மட்டும் ஐஎஸ்ஜி லைன்லேருந்து வருது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.